மதுரை வந்து எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து தோழமை கட்சிகளும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கான ஒரு நல்ல திட்டத்த குடுத்துக்கிட்டு ஏன்னா, இவங்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மதுரையில வந்து நடத்தக்கூடிய அரசியல் வந்து ஜாதிய அரசியல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதுரையில இப்ப 90% ஜாதிய அரசியல் தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அத உடைக்கணும்னா, அத வந்து மாற்று ஒரு அரசியல் கொண்டு வரணும்னா, அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள். இது எல்லாமே இணைந்து இன்னைக்கு செயல்படும்போது, இன்னைக்கு முழுவதுமாக எல்லாமே இன்னைக்கு இந்த விளம்பர மாடல் குடுத்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் வந்து ஒரு மனக்கணக்கு போட்டிருந்தாரு. நாங்க 200க்கு வெல்லுவோம், 234க்கு மேல வெல்லுவோம் அப்படின்ட்டுலாம் ஒரு மன மன மமதையில சுத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில மருத்துவமனைக்கு சென்று போய் மனநல மருத்துவரை பார்க்கக்கூடிய ஒரு செய்திய திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் தெரியப்படுத்துவாங்க. எல்லாமே இப்போ வட தமிழகத்திலிருந்து தென் தமிழகம் முழுவதுமாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மையான கருத்து. கள நிலவரம் இதுதான்.